பண்றான்டா அவன். I'm unpredictable. வணக்கம் மக்களே, நானுங்கள் டிஆர்வியூ. ஸோ இன்றைக்கி நம்ம கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சின்னதாக ஒரு வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய அளவுக்கு யார் எதிர்பார்த்த அளவுக்குலாம் அந்த படம் ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்வன் படத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா பாதி படம் முதல்வன் படம் மாதிரி தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் படம் வந்து அப்படியே தான் ஏதோ படம் முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைலாக் சொல்லுவாங்க, வேண்டாவருக்கு பற்றி காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரி. ஸோ பெரிய பெரிய ஆக்டர்ஸு பெரிய ஆட்கள்லாம் எடுத்து, நல்ல டேரக்டர்ஸு நல்ல மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கடைசியாக ஒன்று எடுத்து அது கேம் சேஞ்சர்னு ஒரு படத்தை பேரையும் வச்சு கடைசி நம்மளை வந்து பார்க்கவும் வச்சுட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம் வந்து அவ்வளோ பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்புக்கும் இருந்த மாதிரியும் இல்லை. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் படம் அப்படிங்கிற ஒரு பேருக்காண்டி கூட்டம் குடிச்சதை தவிர்த்து இந்த படத்தில் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜோட கதை, சங்கர் சார் எடுத்த படம் அப்படிங்கிற பார்க்கும்போது எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகவே இருந்திருக்கும். நீங்கள் அதெல்லாம் நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது இந்த படத்தில், சும்மா ஏதோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே போர் அடிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே லேக் ஆகி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். தேவையில்லாத லவ் சீனு, படம் அப்படியே போராக போயிட்டே இருக்கும்போதே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கொண்டு வந்து வைப்பாங்க. சரி என்னடா பாட்டு தானே, சரி ஓடட்டும் அப்படின்னாட்டா அது காதால் கேட்கவும் முடியல. சரி இந்த பாட்டு தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு வருது. ஸோ சங்கர் சார் படம் அப்படிங்கிறனால பாட்டு மட்டும் பிரம்மாண்டமாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ பாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையில பாட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு தான் நல்லா இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங். ஸோ எஸ்ஜே சூர்யாவை அப்படியே விட்டுருந்தா கூட அவர் சூப்பராக நடிச்சிருந்திருப்பார். அவர் கூட்டு வந்து சொதப்பி அசிங்கப்படுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறையாவே இருக்குது, தேவையில்லாத சீன்கள் அப்படின்னு பார்த்தாலும் நிறையவே இருக்குது. ஸோ அந்த படம் பார்க்கும்போது நமக்கே ஒரு டவுட்டாக இருக்கும், உண்மையிலே இது கார்த்திக் சுப்ராஜோட கதை தானா, சங்கர் சார் எடுத்த படம் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டவுட் வரும்போது உங்களுக்கு ஒரு பாட்டை கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ அந்த பாட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது சங்கர் சாரோட படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. தேவையில்லாத சீனுக்கு நிறையாவே வந்து செலவு பண்ண மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு செலவு பண்ணி எடுத்து அந்த பாட்டை வைக்காமலே போயிட்டாங்க. ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பெரிய ஆக்டர் பெரிய டேரக்டர் எல்லாருமே பெருசாக சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு குப்பை படத்தை எடுத்து தயாரித்து அதை தேட்டரில் வெளியிட்டு நம்மளையும் பார்க்க வச்சுட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து வந்ததுக்கு பதிலாக வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த படத்துக்கு பதிலாக விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கூட உண்மையில பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கிளாஸாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் என்னவோ இருந்ததுன்னு தெரியல, இந்த படம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் இருந்துங்க. மீண்டும் இடத்துல வந்து பார்க்கலாம். பை பாய், see you soon.